அம்மா தூரம் எங்களால் போக முடியாதுப்பா, வயசாயிடுச்சு. நாங்கள் வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சதான் சாமி எங்களுக்கு கட்சி. 9 மணிக்கு 10 மணிக்கு அந்த பஸ் இல்லாத இடத்துல எப்படி வரும் ஒரு வயசு பொண்ணு? 5 வயசுல கற்பழிக்கிற இந்த காலத்துல 18 வயசு பொண்ணு. இப்போ நாங்கள் வீட்டு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சோறு, ரோட்டில் உட்காந்து ஒரு வியாபாரம் பண்ணாதான் எனக்கு சோறு. அப்படின்ற பட்சத்தில் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனால் நான் பழைக்க முடியுமா? அம்மா தூரம் எங்களால் போக முடியாதுப்பா, வயசாயிடுச்சு. நாங்கள் வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சதான் சாமி எங்களுக்கு கட்சி. எங்களுக்கு கிட்ட என்ன கொடுங்க சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. நாங்கள் சாப்பிட்ற காலத்தில் நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது சாமி? எங்களுக்கு வேணாம் ஐயா, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் ஐயா. பவர் ஆஃபீஸில் எங்களுக்கு திருப்பாச்சனூர் கொடுக்குறாங்க ஐயா, எங்களுக்கு வேணாம் சாமி. நாங்கள் 60 வருஷமா அங்கே இருந்தோம். நாங்கள் இப்போ அங்கே போனால் நாங்கள் எப்படி போவோம் சாமி? எங்களுக்கு வேணாம் எப்பா, நாங்கள் இங்கே சேர்த்து போகிறோம் சாமி, எங்களுக்கு வேணாம் எப்பா. நாங்கள் பழகிற பழப்பு சாமி. பட்டா வாங்க வந்தோம், 1.5 சென்ட் நாங்கள் வேணாம் ஐயா, எங்களுக்கு 1.5 சென்ட் வேணாம் சாமி. 3 சென்ட் தரேன்றாங்க. கிட்ட எங்களை கூட விட்டாலும் 2 பதில் பாடுறாங்க. அம்மா தூரம் எப்படிப்பா, 2 பஸ்ஸும் மாறணுமா? நாங்கள் பழக்க எப்படி பிள்ளைங்களை வச்சுருக்கோம்? என்ன இங்கேயே இருக்குது, லோக்கல்லே இடம் இருக்குது எங்களுக்கு. அவங்க நாங்கள் பிடிச்ச இடத்த கேட்டு வாங்கி கொடுக்க சொல்கிறோம். அதை தானே சொல்கிறோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட. எங்களுக்கு இடம் திருப்பாச்சூருக்கு போய் விட்டா நாங்கள் எப்படி அங்கே போய் இருக்கிறது? பிழைக்கிறது எப்படி? பூ விற்று தான் சாப்பாடு. நாங்கள் பூ கடை எங்கே போகிறது? குழந்தை குட்டியை தூக்கின்னு அந்த காட்டில் போய் எப்படி வாழுறது? அண்ணாண்ட சவுக்கு தோப்பு, இன்னொண்ட சவுக்கு தோப்பு, நடு சென்டரில் வீடு எப்படி போய் இருக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் எப்படி, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போய் இங்கே வீட்டு வேலை செய்கிறோம். காலையில் போனோம்னா நைட்டு 10 மணிக்கு வருவோம் வீட்டு வேலைக்கு போயிட்டு. அங்கே 10 மணிக்கு போக முடியுமா பொம்பளைங்களால? சொல்லுங்கள் நீங்களே. பஸ் வசதி இல்லை, ஒரு எந்த வசதி, அடிப்படை எந்த வசதியுமே இல்லை. நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம்னா செய்து முடிச்ச பிறகு எங்ககிட்ட சொல்லுங்க. அடிப்படை வசதி எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்த பிறகு எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களை அனுப்புங்க. அது வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் வாழறதுக்கு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இந்த இடம் வேணாம்ப்பா, எங்களுக்கு வந்து கிட்டத்தில் எங்கன்னா வாங்கி கொடுங்க. அப்படி உங்களால் வாங்கி கொடுக்க முடியல, பட்டா வாங்கி கூட நீங்கள் பாதி பணம் கட்டுங்க, நாங்கள் பாதி பணம் கட்டுறன்ற அளவில் கூட எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறோங்க, புருஷன் இல்லை, பிள்ளைங்க எல்லாம் படிக்குது, ஊனமற்ற பிள்ளைய வச்சுன்னு இருக்கிறேன். இவ்வளோ தூரத்துலேருந்து போய் என்னால் வர முடியுமா? சாப்பிட முடியுமா? நாங்கள் வீட்டு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சோறு, ரோட்டில் உட்காந்து ஒரு வியாபாரம் பண்ணாதான் எனக்கு சோறு. அப்படின்ற பட்சத்தில் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனால் நான் பழைக்க முடியுமா? பழைக்க முடியாது. அதனால எங்களுக்கு எங்கன்னா கிட்டத்தில் பார்த்து வாங்கி கொடுங்கன்றோம், வேற ஒன்றும் இல்லை. திருப்பாச்சனூரில் கொடுத்துருக்குறாங்க. திருப்பாச்சனூரில் இங்கேருந்து 2 பஸ் 4 பஸ் மாறி போனோம். வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிறேன், அவங்களாம் படிக்கிறாங்க. ஊனமற்ற பிள்ளைய வச்சிருக்கிறேன், அது படிக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வசதி ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருக்கிற இடத்தையே கூட கொடுத்தா கூட எங்களுக்கு வசதி வாய்ப்பு ஒன்றும் வேணாம், பட்டா கூட வேணாம். இருக்கிற இடத்துல இருந்தால் கூட நாங்கள் நிரந்தரமாக இருந்துட்டு போகிறோம். அது ரயில்வே பண்ணுறீங்க, ரைட் ஓகே. வேற எங்கன்னா வாங்கி கொடுங்க, வேற எங்கன்னா பட்டா வாங்கி கொடுங்க. நாங்கள் அதுக்கேற்ற பாதி பணம் கூட நாங்கள் கொடுக்குறோம். சும்மா வந்து இதுமாரி பண்ணிருந்தா எப்படிப்பா? திருப்பாச்சனூர் ஏரி எங்கே இருக்குது அந்த ஏரியில்? வற்புறுத்தி தான் குத்துக்கிறாங்க எங்களுக்கு. இந்த இடம் விட்டா வேற இடம் கிடையாது, எங்களுக்கு வற்புறுத்தி தான் குத்துக்கிறாங்க. இன்னும் எங்கள் மனு வந்து நாங்கள் எங்கள் மனு குத்துக்கிறோம். நேற்று நாங்கள் கைப்பட நாங்கள் எழுதி நாங்கள் குத்த மனு இன்ன வரைக்கும் எங்கிட்ட எதுவும் பிரித்து பார்த்து எங்கிட்ட அதுக்கு தான் தீர்வுன்னு சொல்லலை. அவங்க பிற்பராக எப்போ சொன்னாங்க, சொன்னது தான் அவங்களே திரும்பி அதே தான் சொல்கிறாங்க. அமைச்சர் கேட்டதுக்கு அமைச்சர் சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, அது ரயில்வே இடம் தான், அதுக்கு வந்து நாங்கள் பேச தான் முடியும், எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேறு இடம் தான், அந்த இடம் தான் கொடுக்க முடியும், நீங்கள் கேட்குற இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு வேறு வழி இல்லை சார். எங்களுக்கு அது விட்டாலும் இது விட்டாலும் எங்களுக்கு வீடு இடிப்படும், விடாமல் போனாலும் எங்களுக்கு வீடு இடிப்படும். எப்படி இருந்தாலும் சரி இடிக்க பார்த்தா இவங்க வாங்கினாலும் இடிப்பாங்க, வாங்காமல் விட்டாலும் இடிப்பாங்க. அதனால நாங்கள் வாங்கி தான் ஆகணும். நாங்கள் அந்த மாதிரி கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.